ஒவ்வொரு மொட்டு மாதிரி இன்னொரு மொட்டு இருக்காது. ஒரே மரத்துல ஏகப்பட்ட மொட்டுக்கள் இருக்கும், ஆனா ஒரே மாதிரி இருக்காது மொட்டுக்கள். அதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மரத்தினுடைய எனர்ஜி எடுத்து ஒவ்வொன்றும் தனித்தன்மையில இருக்குது. அதே மாதிரி நாம ஒரே பிரபஞ்சத்துல இருந்து வந்தோம், ஒவ்வொருவரும் தனித்தன்மையோட இருக்கிறோம், இருக்க வந்திருக்கிறோம், ஒவ்வொருக்கும் பாதை தனித்தனி. நான் ஒரே ஞானம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது ஞானம் அடைதலோ அல்லது விழிப்புணர்வு அடைதலோ. விழிப்புணர்வு அடைதல் என்பது இலக்கு, ஒரே இலக்கு, ஆனா வழிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அப்படின்னு சொல்றதுதான் செஸ்டன்பர்க். சுய பிரசவித்தல், என்னிலிருந்தே நான் பிரசவித்துக் கொள்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை, என்னிலிருந்தே நான் பிறந்தேன், இந்த பிரபஞ்சமும் எனக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த மொட்டு வளர்றதுக்கு அந்த மரம் முழுவதும் ஆற்றலை கொடுக்குது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஞானம் அடைவதற்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது.